கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மோசே உம்மோடு கூட சஞ்சரித்தான். அப்பொழுது ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக அவனை நீர் வைத்திருந்தீர். பயங்கரமான காரியங்களை அவன் மூலமாக செய்தீர். இதற்கு அவன் என்ன செய்தான், என்ன நிபந்தனைகளை நீர் கொடுத்தீர் என்பதை இந்த செய்தியில நாங்கள் தியானிக்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எங்களுக்கு உதவி செய்யும். இதில் மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படி ஒரு வார்த்தையை பார்க்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னார். இந்த வசனத்தில இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தால் பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார். ரகசியமாக செய்ய மாட்டார். நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்யும் பொழுது அது ஒரு சாட்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு மேன்மையாகவும் இருக்கும். யோசுவா இடத்துல கூட கர்த்தர் சொன்னது இப்படித்தான், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாம் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியே ஒரு செய்தி யோசுவா இடத்திலும் தேவன் சொன்னார், அப்படி நிறைவேற்றினார். அது நாம் தியானிக்கலாம். இப்பொழுது உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காணும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, இவன் தேவனுடைய மனுஷன் என்பதற்கு அது ஒரு சாட்சி. பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய சிநேகிதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை தேவன் நமக்காக செய்யும் பொழுது அது உண்மையிலேயே ஒரு பெரிய சாட்சி. சாட்சி மாத்திரமல்ல, அவர்கள் அந்த செயல்களை பார்த்து தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வார்கள். தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகும். தேவன் இப்படி யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு உண்மையாகவே அதிசயமான தேவனாக இருக்கிறார், பயங்கரமான தேவனாக இருக்கிறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். இது இந்த செய்தியில நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், எதெல்லாம் செய்ய வேண்டும், தேவனுக்கும் நமக்கும் இடையில எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கும் பொழுது,
இந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்க முடிகிறது. அதுல கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து நில். இந்த அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்தில் இருப்பது என்பது எவ்வளவு உண்மையான ஒரு மகத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அதிகாலையில எழுந்து அவர் ஜெபிப்பார். வேதம் சொல்கிறது அதிகாலையில எழுந்து தனிமையான ஒரு இடத்தை தேடி போய் ஜெபிப்பாராம். அதே போல யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட அதிகாலமே யோசுவா எழுந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்தீமில இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்படி அதிகாலமே எழுந்து அவன் மோசே தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது. தேவன் சொல்கிறார், காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஒரு மேகத்திலே கர்த்தர் வந்து இறங்குகிறார். அங்கே அவனுடைய அருகிலே நின்று தேவாதி தேவன், அக்னிமயமான தேவன் கர்த்தருடைய நாமத்தை அங்கே கூறுகிறார். அங்கே கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் இங்கே கர்த்தர் சொல்கிறார், அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். தேவனுடைய குணங்கள் எப்படி, தேவனுடைய மகிமை எப்படி, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே அவர் விளக்குகிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அதே நேரத்தில் அவர் நீதியும் நியாயமும் உள்ள தேவனா இருக்கிறதுனால குற்றவாளியை குற்றமற்றவனாக விட்டுவிட மாட்டார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று தேவனுடைய மகத்துவத்தை அவர் விவரிக்கிறார். அப்பொழுதுதான் மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கருத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சொந்தமாக, அதாவது சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் தேவன் உடன்படிக்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்கிறார். இந்த உடன்படிக்கை எதற்கு? அதிசயங்களை, பயங்கரமான காரியங்களை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்று சொன்னால் சம்மதம். 2 பேருக்கு நடுவிலே இருக்கிறதான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி நடந்து கொண்டால் அதை செய்யலாம். நாமும் கூட இந்த வேத வசனங்களின்படி நடந்தால், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு தேவனோடு கூட ஒப்பந்தம் செய்து கொண்டால், உடன்படிக்கை செய்து கொண்டால், நமக்கும் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். பிரியமானவர்கள், இது நிச்சயம். தேவன் ஜீவித்திருக்கிற தேவன். அன்றைக்கு மோசையோட அவர் இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார். யோசுவாவோடு இருந்தது போல இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இந்த வசனங்கள் எல்லாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வசனங்கள். இதை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நடந்தால் நமக்கும் அவர் பயங்கரமான தேவனாயிருப்பார், நமக்கும் அதிசயமான தேவனாயிருப்பார்.
அதிசயங்களை செய்வார். நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதை பார்த்து கண்டு தேவனை நம்புவார்கள், அஞ்சுவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, வேதத்திலே தேவன் சொல்லுகிறது, என் கட்டளைகளை கைக்கொள். அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. இந்த கட்டளைகளை கை கொண்டால் எமோரியனையும், கானானியனையும், ஏத்தியனையும், பெரிசியனையும், ஏவியனையும், எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். இது முதலாவது உடன்படிக்கை. நாமும் கூட தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டால் இந்த எமோரியன், கானானியன், ஏத்தியன், பெரிசியன், ஏவியன், எபூசியன் போன்ற இந்த ஜாதிகள் அப்பொழுது இருந்தார்கள் அல்லவா, அந்த ஜாதிகள் எல்லாம் செத்து போனாலும் அந்த ஜாதிகள் இடத்துல கிரியை செய்ததான பொல்லாத பிசாசுடைய ஆவி இப்பொழுது இந்த உலகத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. நம்மோடு கூட இருக்கிறார்கள். நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலேயே இருக்கலாம். இந்த ஒரு ஜாதிக்கும் ஒரு சுபாவம் உண்டு. ஏத்தியர்கள் எப்படி, பெரிசியர்கள் எப்படி, ஏவியர்கள் எப்படி என்று சொன்னால், பயம், பெருந்தீனி, பொறாமை, கோபம், சண்டையிடுதல், அசுத்தம், இப்படி ஒருவருக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அந்த சுபாவம் உள்ள ஜனங்களை விட்டு நாம் விலக வேண்டும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தமானவர். அதனாலே நாமும் பரிசுத்தமான ஜாதி. தேவன் பரிசுத்தமானவராக இருக்கிறதுனால இந்த ஜாதிகளை விட்டு நாம் விலக வேண்டும். இந்த பொல்லாத அசுத்த ஆவிகள், அசுத்த சுபாவங்களை விட்டு நாம் நீங்கினால்தான் தேவன் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களை செய்ய முடியும். சிலர் நினைக்கிறார்கள், அன்பா இருக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் பழக வேண்டும், கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரை போல நாம் இருந்தா ஒரு வேறுபாட்டின் ஜீவம் இல்லாமல் போனால் தேவன் எப்படி நமக்காக அற்புதம் செய்ய முடியும்? தேவன் எப்படி நமக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது அல்லவா? அதனால இதுதான் மிகவும் முக்கியமானது. அடுத்து 2வதாக சொல்கிறார், நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படி பண்ணினால் அது உன் நடுவில கண்ணியாக இருக்கும். அதாவது அந்த தேசத்தின் குடிகளோடு தேவனோடு உடன்படிக்கை செய்தாயிற்று. அதற்கு பிறகு அந்த தேசத்தில் இருக்கிற அந்த குடிமக்களோடு, அந்த ஜாதிகளோடு, புறஜாதியாரோடு கலந்து கொள்ளக்கூடாது. யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கையை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்படியானால் கண்களோட ஒரு உடன்படிக்கை, தீமைகளை பார்க்க மாட்டேன், அயலானுடைய பெண்ணை பார்க்க மாட்டேன் என்று அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி உடன்படிக்கை செய்த பிறகு எப்படி ஒரு கன்னிகையை பார்க்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். இது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு பரிசுத்தமான அவயவமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த மற்ற ஜாதிகளோடு உடன்படிக்கை செய்தால் அது கண்ணியாக இருக்கும். கண்ணி என்று சொன்னால் வலை. இந்த பறவைகள் அறியாமல் தானியத்தை தேடி வரும் பொழுது அந்த வலையிலே மாட்டிக்கொள்ளும். இந்த கால்கள் வலையில மாட்டிக்கொள்ளும் பொழுது அவைகள் சிறைப்பட்டு போகும். அப்படி நாமும் கூட சிறைப்பட்டு போகாதபடிக்கு அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3வதாக, அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். இது அவர்கள் பலிபீடங்களை கட்டி, அந்த விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டி அங்கே பலி செலுத்துவார்கள். அங்கே சிலைகளை வைத்திருப்பார்கள். தோப்புகளை உண்டாக்கி அந்த தோப்புகளிலே அந்த விக்கிரகங்களுக்கு அவர்கள் பலியிடுவார்கள். இது அந்த புறஜாதியார் என்று சொல்லக்கூடிய அந்த கானானியர், ஏத்தியர், எபூசியர் எல்லாம் அந்த தேசத்தில் அவர்கள் குடியிருந்த பொழுது அப்படி செய்தார்கள். ஆனால்
அதற்கு பிறகு அங்கே போய் வாழுகின்றதான இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதையெல்லாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதையெல்லாம் இடித்து போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நமக்கு என்ன செய்தி உண்டு என்று சொன்னால், இப்படி புறஜாதி ஜனங்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அல்லது அந்நியர்கள் நம்மோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது, அந்த பலிபீடங்கள் எல்லாம் இடித்து போட வேண்டும். பலிபீடம் என்று சொன்னால், ஆடு மாடுகளை பலி செலுத்துவது போல, அங்கே பலி செலுத்துவதற்காக பெரிய பாறைகளை எல்லாம் போட்டு பலிபீடங்களை ஏற்படுத்தியிருப்பார். அதை இடிக்க வேண்டும். ஆனால் இங்கே பலிபீடம் என்று சொல்வது இருதயம். இந்த இருதயம் என்று சொல்லும்போது, இந்த இருதயத்திலே தேவனுக்கு மாத்திரமே பலி செலுத்தக்கூடிய இடமாக அது இருக்க வேண்டும். அந்நிய தேவர்களுக்காக ஒரு பலிபீடம் நம்முடைய இருதயத்தின் ஒரு பக்கத்திலே, ஒரு ஓரத்திலே அல்லது அவர்களிடத்திலே இருக்குமானால் அதையெல்லாம் தகர்த்து போட வேண்டும். சிலைகள் என்று சொல்லும் பொழுது அது விக்கிரகம். விக்கிரகம் என்று சொன்னால் சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய விக்கிரகங்களை மாத்திரம் விக்கிரகங்கள் என்று நினைக்கக்கூடாது. தேவனை காட்டிலும் எதன் மேலே அன்பு செலுத்துகிறோமோ அதெல்லாம் விக்கிரகம்தான். என்னை காட்டிலும் தகப்பனையாவது, தாயாவது, மகனையாவது, மகளையாவது யாராக இருந்தாலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே விக்கிரகம் தான். தேவனை காட்டிலும் இந்த உலகத்தையோ, உலகத்தின் பொருட்களையோ, பதவியையோ, பொருளையோ, பொன்னையோ, பொருளையோ, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதிகமாக நேசித்து அவைகளுக்கு இடம் கொடுக்கும் போது அதெல்லாம் விக்கிரகமாக மாறிவிடும். அந்த சிலைகள் எல்லாம் தகர்க்க வேண்டும். தோப்புகளை வெட்டி போட வேண்டும் என்று சொன்னால், இதற்கு ஒரு அடிப்படையாக ஆதாரமாக எதெல்லாம் இருக்கிறதோ, தோப்புகள் இருந்தால் தானே மரங்கள் இருக்கும். மரங்களிலே அடியிலே போய் அங்கே பலிகளை செலுத்துவார்கள், அங்கே விக்கிரகங்களை செலுத்துவார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நம்முடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் விக்கிரக ஆராதனையின் கூடமாக சிலது இருக்கும். பிற சிலர் மீது அதிகமான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவையெல்லாம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அகற்றிவிட வேண்டும். அதுதான் தோப்புகள். தோப்பு என்று சொன்னால் தனியாக ஒரு இடத்திலே மரங்களை நட்டு ஒரு பெரிய வனமாக்கி அங்கே விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்வதுதான் விக்கிரக ஆராதனை. ஆனால் இதையெல்லாம் ஒரு வாய்ப்பே இல்லாதபடி அதெல்லாம் வெட்டி போட வேண்டும். அடுத்து, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். இது முக்கியமான ஒரு 10 கற்பனைகளிலே முக்கியமானது. தேவன் விக்கிரக ஆராதனையையும் விபச்சாரத்தையும் அதிகமாக அருவருக்கிற தேவன். இந்த 2 பாவங்களையும் தேவன் மிகவும் அருவருக்கிறார். அதை மன்னிக்கிறதற்கு அவருக்கு மிகுந்த தயவு வேண்டும். அதனால விக்கிரக ஆராதனை செய்வது மாத்திரமல்ல, அந்நிய தேவனை பணிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த தேசத்திலே போகும் பொழுது, அந்த தேசத்தின் குடிகளோடு கலக்கும் பொழுது, அவர்கள் வணங்குகிற அந்த சிலைகளை, அந்த தேவர்களை வணங்கி அவர்கள் பலிகளை ஏற்று அங்கே போய் விருந்துண்டு வந்தா அது அந்த விக்கிரக ஆராதனை செய்வதற்கு சமமாக இருக்கிறதுனால தேவன் பயங்கர தேவனாக நம்மோடு கூட இருக்க முடியாது. பயங்கரங்களை செய்கிறவராக இருக்க முடியாது. அற்புதங்களை செய்கிறவராக இருக்க முடியாது. ஏனென்றால் விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது நாம் தேவனுடைய அந்த எல்லையை விட்டு வெளியே வந்து விடுவோம். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்படி அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணினால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி அந்த தேவர்களுக்கு பலியிடுவார்கள். நீ போய் அந்த பலிபீடத்திலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளிலே உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். இப்படி வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உனக்கு உண்டாக்க வேண்டாம். இதையெல்லாம் அவர் ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக
ஒரு நிபந்தனைகளாக சொல்லுகிறார். சாலமோன் மிகுந்த ஞானமும் மிகுந்த செல்வமும் உடைய ஒரு பெரிய ராஜாவாக தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனாலும் அவனுக்கு என்ன ஒரு பெரிய சோதனை வந்து விட்டது. அவன் அநேக பெண்களை திருமணம் செய்தான். அங்கே இருந்ததான பெண்கள் இந்த ஏத்தியர், எமோரியர் போன்ற இந்த வேறு புறஜாதி பெண்களை அவன் மணந்து கொண்டதனால அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக அவர்களுடைய தெய்வங்களை இவன் வழிபட்டான், வணங்கினான். அவர்களுக்கு தோப்புகளை ஏற்படுத்தினான், பலிபீடங்களை ஏற்படுத்தினான். இதனாலே அவன் ராஜ்யபாரத்தை இழந்து போனான். அதுபோல நாம் தேவனுக்காக இருக்கிறதான ஜனங்கள் ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்நிய தேவர்கள், அந்நிய தெய்வங்கள், இந்த உலகம், உலகத்தின் மனிதர்கள், உலகத்தின் அன்பு, உலகத்தின் நேசம், இவர்களோடு உடன்படிக்கை செய்யவே கூடாது. அவர்களை எல்லாம் விட்டு விலகி ஓட வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு நிபந்தனை. அடுத்ததாக சொல்லப்பட்டதான ஒரு கட்டளை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாட வேண்டும். இந்த புளிப்பு என்று சொல்வது பகை, விரோதம் போன்றவைகள் தான். கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் புளித்து விடுக செய்கிறது போல சரீரத்திலே ஒரு சின்ன பாவம் முழுவதுமாக நம்மை மாற்றிவிடும். நம்முடைய ஜீவியத்திலே இருக்கிற ஒரு சிறிய குறை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அதுபோல புளிப்பில்லாத என்று சொன்னால் பகையில்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையை தேவனோடு கூட நாம் இருக்கும் பொழுது வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவித்தை சொல்கிறார். கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகள் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவர்கள். தேவனுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் நமக்கு வேண்டும். நம்முடைய தலையீர்கள் நமக்குள்ள முதன்மையானவைகள் எதுவோ பாருங்க, நாம் தேவனுக்கு எதை கொடுக்கிறோமோ அதை அவர் நன்றாக கவனித்து பார்ப்பார். இருக்கிறதுல விசேஷமானது, தலையீரானது, செழுமையானது, குழுமையானது. காயின் ஆபேல் விஷயத்துல பாருங்க, ஆபேல் செழுமையானது குழுமையானதை கொடுத்தான். அதனால தேவன் அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். காயின் அப்படி அல்ல, ஏதோ கடமைக்காக கொடுத்தார், அதனாலே அவர் அதை அங்கீகரிக்கவில்லை. அதனால நமக்கு என்ன இருக்கிறதோ செழுமையான கொழுமையானவைகளை கொடுத்தால், தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கையிலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று. எல்லாம் தேவன் தான் கொடுக்கிறார். சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் அவர் தான். அவர் நமக்கு கொடுக்கறதுல சிறப்பானது அவருக்கு கொடுத்தால் அவர் இன்னமும் கொடுப்பார். அவருடைய கரங்களிலே இன்னமும் சிறப்பானதை கொடுப்பார். அவருடைய கரங்களிலே இருக்கிறது எல்லாமே சிறப்பு தானே. அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். அடுத்து 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஏன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுல முக்கியமான ஒரு காரியம், அந்த காலங்களிலே ஜனங்களுக்குள்ளே நிலத்திலே வேலை செய்வதற்கு, ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு சில அடிமைகள் இருந்தார்கள். விலை கொடுத்து வாங்கினவர்கள் இருந்தார்கள். இவர்களும் ஓய்வெடுக்க வேண்டும். இவர்களுக்கு வாரம் முழுவதும் வேலை கொடுக்கக்கூடாது என்பது ஒன்று. 2வது, தேவன் 6 நாள் இந்த படைப்பை 6 நாள்ல செய்து முடித்துவிட்டு அவர் பூரித்திருந்தார். 7வது நாளிலே ஓய்ந்து பூரித்திருந்தார். அப்படி தேவனுடைய மகத்துவங்களை, அவருடைய செயல்களை எல்லாம் நினைத்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாக இது இருக்க வேண்டும். தேவனை துதிக்கிற நாளாக இருக்க வேண்டும். அன்றைக்கும் போய் நாம் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்க கூடாது என்பதற்காக இது ஒரு கட்டளை, ஒரு நியமமாக கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு நியமமாக கொடுத்திருந்தார். இன்றைக்கும் அப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அடுத்து, இப்படியெல்லாம் இந்த கட்டளைகளை எல்லாம் செய்யும் பொழுது, தேவன் சில கட்டளைகளை, நியமங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுது,
அங்கே என்ன நடந்தது? மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் பொழுது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்கள். இதில் என்ன செய்தி இருக்கிறது என்றால், அந்த மலையை சுற்றிலும் யாரும் வரக்கூடாது, ஆடு மாடுகள் கூட வரக்கூடாது, மலையை தொடக்கூட கூடாது. ஏனென்றால் தேவன் வல்லமையான அக்னிமயமாக இறங்கி இருக்கிறார். ஆனால் அதே தேவன் மோசே பக்கத்திலே வந்து நின்று பேசுகிறார். மோசே அங்கேதான் இருக்கிறான். ஏனென்றால் மோசே இடத்துல இருந்துதான கீழ்ப்படிதல், பிரதிஷ்டை, பரிசுத்தம், தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு விசேஷமான கிருபையை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் மற்றவர்கள் யாரும் அந்த மலையை தொட்டால் செத்து போவார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் மோசையோடு கூட அவர் முகமுகமாய் பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசினார். அவன் நினைக்கிறதை அவர் சொன்னார், அவர் சொல்லுகிறதை இவன் செய்தான். இப்படி மோசேயும் தேவனும் அவ்வளவு நெருக்கமாய் வாழ்ந்தார். இப்படி தேவன் பேசினதினாலே அவன் முகம் பிரகாசமாய் இருந்தது. அதை பார்க்கவே பயந்தார்கள். இந்த கட்டளைகள், நியமங்கள் எல்லாம் நாம் கை கொண்டு தேவனுக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தெய்வீக பிரசன்னம் உண்டாகும், நம்முடைய முகப்பிரகாசம் உண்டாகும். நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிறவர்களைப் போல தேவனுடைய மகிமை நம்முடைய முகத்திலே காணப்படும். அது மட்டுமல்ல, இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலே கண்டது போல இந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இந்த பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை செய்வார். இந்த செய்கைகளை எல்லா ஜனங்களும் காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இனி யோசுவாவை பற்றி ஒரு செய்தி பார்க்கும் பொழுது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாம் அறியும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். மோசையோடு கூட இருந்து பல அற்புதங்களை, அடையாளங்களை தேவன் செய்தார். அதே போல மோசேக்கு பிறகு இப்பொழுது யோசுவா தான் ஜனங்களை நடத்துகிறான். அதனால அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு உண்டாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலெல்லாம் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். இப்பொழுது யோசுவா வாழ்க்கையிலே, மோசேயின் வாழ்க்கையிலே தேவன் செய்தது போல யோசுவாவின் வாழ்க்கையிலே செய்தார். மோசேக்காக செங்கடலை பிளந்தார். அதன் வழியாக நடந்து ஜனங்கள் வந்தார்கள். அதே போல யோசுவாவுக்காகவும் அதே காரியத்தை தேவன் செய்தார். யோர்தானை குவியலாக நிற்கும்படி செய்து அதன் வழியாக ஜனங்கள் நடந்து போகும்படியாக செய்தார். இப்படி பார்க்கும் பொழுது யோசுவா இப்பொழுது என்ன செய்கிறான்? ஜனங்களோடு கூட சேர்ந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறார்கள். கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டுமானால், கானான் தேசம் என்று சொல்வது இப்பொழுது இருக்கிறதான எருசலேம். அப்பொழுது ஜனங்களை நோக்கி அவன் சொல்லுகிறான், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு புறப்பட்டு பிரயாணப்பட்டு அதன் பிறகு செல்லுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இந்த செய்தியை பார்க்கலாம். இப்படி ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய ஆசாரியர்களோட இணைந்து நடக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே மலையை தொட வேண்டாம்,
என்று எப்படி தேவன் எச்சரித்திருந்தாரோ அப்படியே இங்கும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்வது அது பரிசுத்தமான ஒன்று. அது வனாந்தரத்திலே மோசே இருந்த பொழுது அங்கே ஆசரிப்பு கூடாரம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே சில முக்கியமான பரிசுத்தமான பொருட்கள் இருந்தது. அதை சுமந்து கொண்டு இந்த ஆசாரியர்கள் வருகிறார்கள். அதற்குள்ளே மன்னா இருந்தது, கற்பலகைகள் இருந்தது, ஆரோனுடைய தளிர்த்த கோடு இருந்தது, இப்படிப்பட்ட பொற்பாத்திரங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட பல பரிசுத்தமான பொருட்கள் இருக்கிறதுனால அதை தொடக்கூடாது. அப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டவன் செத்தான். ஊசாவை கர்த்தர் அடித்தார். அதனாலே ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அதை தொட வேண்டும். சில காரியங்களை தேவன் சொல்லியிருந்தார், அதன்படிதான் செய்ய வேண்டும். மோசேக்கு சில சலுகைகளை கொடுத்தார், அவன் மாத்திரம் வர வேண்டும் என்று. மற்ற பிரதான ஆசாரியனாக ஆரோன் இருந்தாலும் சரி, அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்க வேண்டும். அப்படி இந்த ஆசாரியர்கள் நடந்து போகும் பொழுது இந்த வழி எப்படி என்று அறிந்து கொள்வதற்காக ஆசாரியர்களுக்கு அருகாமையில வரக்கூடாது. ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டி போகும் பொழுது 2000 முழ தூரம் 2 பேருக்கு நடுவில் இடம் இருக்க வேண்டுமா. இந்த வழியாய் வரும்பொழுது அப்படி செய்ய வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான உடன்படிக்கையின் ஒரு காரியம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தமான தேவன். பரிசுத்தமானவர்களுக்காகத்தான் அவர் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தமானவர்களுக்குத்தான் அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். நாம் எல்லா பாவங்களையும் செய்து கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு பயங்கரமான தேவனாயிரும், எங்களுக்கு அற்புதங்களை செய்யும், எங்களுக்கு அடையாளங்களை செய்யும் என்று சொன்னால் அவர்களை செய்ய எப்படி முடியும்? எனவே இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அடுத்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கண்கள் அந்த இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. அதே போல உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியரை பார்த்து யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானிலே நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடு என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்ன பொழுது இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் ஆகியோரை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக துரத்துவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. இங்கும் பாருங்க, இந்த ஜாதிகளை துரத்த வேண்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே ஒரே விதமான காரியங்கள் நடக்கும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் ஜோடி இல்லாமல் இராது என்று வேதம் சொல்கிறது. அப்படி மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. அப்பொழுது இந்த ஜாதிகளை துரத்தினால்தான் அங்கே அற்புதங்களை நடத்த முடியும். அதனால தான் முதலிலே அந்த ஜாதிகளை துரத்துகிறார். அப்படி துரத்துகிறார் என்பதற்கு அடையாளமாக சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிற பொழுது, இப்பொழுதுதான் அவர்கள் அந்த ஜாதிகள் இருக்கிற இடத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அந்த கானான் தேசத்துக்குள்ளே தான் இந்த ஜாதிகள் இருக்கிறார்கள். அந்த ஜாதிகளை தேவன் துரத்துவார். துரத்தினால்தான் இவர்கள் போய் அங்கே இருக்க முடியும். அப்படி துரத்துகிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிற பொழுது, கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். இதுதான் ஒரு அடையாளமா. இதுதான் அடையாளம். இப்படி தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? மேலே மலையின் மேலே இருந்து ஓடி வருகிறது. அது அப்படியே கீழே யோர்தானிலே இறங்கி அது ஒரு நதியாக ஓடி வருகிறது. ஆனால் அப்படி வருகிற தண்ணீர் அப்படியே நிற்கும், குவியலாக நிற்கும்.
அதுதான் அடையாளமாக இருக்கிறது. இப்படியே யோர்தானை கடந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அப்படி புறப்பட்டு போன பொழுது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு வந்தார்கள். ஜனங்களும் வந்தார்கள். இதுல என்ன ஒரு செய்தி என்று சொன்னால், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகுமா. அவ்வளவு வேகமாக தண்ணீர் வரும். ஆனால் ஆசாரியர்கள் கால்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த தண்ணீரில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நின்று இஸ்ரவேலர்கள் தரை வழியாக கடந்து போனார்கள். எப்படி செங்கடலை கடந்து போனார்களோ அப்படி இவர்கள் யோர்தானை கடந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக ஒரு உடன்படிக்கையிலே சொல்லப்பட்டதான ஒரு விசேஷமான காரியம், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அப்பொழுது அற்புதங்களை செய்வார். அடுத்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறார், எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அதனாலே அவர்களை எல்லாம் விருத்த சேதனம் பண்ணு என்று தேவன் சொன்னார். விருத்த சேதனம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. நாம் அந்த விருத்த சேதனம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நம்முடைய இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அது நம்முடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நீக்கி அதை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணும் பொழுது இருதயம் புதிதாகிறதுனால, மனம் புதிதாகிறதுனால புதிதான சுபாவங்கள் நமக்குள்ளே உருவாகும், பரிசுத்தம் உண்டாகும். இப்படி நடக்கிறது. அடுத்தது யோசுவா 10ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, அந்த கானான் தேசத்துக்குள்ளே இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூதின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்ற அந்த எமோரியருடைய 5 ராஜாக்களும் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. எனவே ஏற்கனவே அப்படித்தான் தேவன் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அதனால அந்த 5 ராஜாக்களும் எதிராக வந்தார். இதுல ஒரு செய்தி உண்டு. இதே போலதான் 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களுக்கு எதிராக வந்த பொழுது, இந்த 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களும் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டு வந்த பொழுது, ஆபிரகாமுடைய சகோதரனின் மகனாகிய லோத்தை அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போனதுனால, இப்படிப்பட்ட பெரிய ராஜாக்களை சாதாரண ஒரு மந்தை மேய்த்து கொண்டிருந்ததான ஆபிரகாம் 318 பேரோடு கூட போய் அவர்கள் எல்லாம் வென்று எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். இதே 5 ராஜாக்கள் தான். அதனால தேவன் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், நான் அவர்கள் யாரோ உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை என்று சொல்லி. அப்போது கர்த்தர் என்ன செய்தார், இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்களை கலங்க பண்ணினார், மகா சங்காரமாக மடங்கடித்தார். அப்படி போகிற வழியில இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களை எல்லாரையும் முறியடித்தார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்கள் முறியடிக்கப்பட்டு ஓடி போகையில வானத்திலிருந்து கர்த்தர் பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தினாலே கொண்டவர்களை பார்க்கலாம், இந்த கல் மழையினாலே செத்தவர்கள் அதிகமான இருந்தார்கள். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வார். வானத்திலிருந்து கல்மழைகளை அனுப்புகிறார். வேதத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, உறைந்த மழை கற்கள், பெரிய பெரிய கற்கள் வானத்திலே இருக்கிறது. அவைகள் யுத்தத்தின் நாட்களிலே ஆபத்து காலத்திலே பிரயோகிக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கடைசி நாட்களிலே கல்மழை உண்டு. எகிப்திலே கல்மழை நடந்தது.
பெலிஸ்தருக்கு விரோதமாக சாமுவேல் ஜெபம் பண்ணும்போது அங்கே கல்மழை நடந்தது. இப்படி எத்தனையோ காரியங்களை தேவன் நம்முடைய தன்னுடைய ஜனத்துக்காக செய்தார். அடுத்து எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுகிறான். என்ன பேசினான் என்பது நமக்கு தெரியாது. கர்த்தாவே நான் சொல்லுகிறபடி செய்யும் என்று சொல்லியிருக்கலாம். கர்த்தரை நோக்கி பேசின பிறகு அவர்கள் என்ன பேசினார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்கிறான். அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் இல்லையா? அதனால அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படியே சொல்லுகிறான். ஆனால் அதற்கு முன்னதாக தேவனோடு பேசுகிறான். இது என்ன காரியம்? தேவனோட பேசுதல் என்பது ஜெபிக்கிறது. நாமும் கூட ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் வேண்டுமானால் தேவனோட கூட பேச வேண்டும். தேவனோட பேசிக்கொண்டே இருக்கும்போது தான் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அதனால தேவனோடு பேசுகிற பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தேவனோடு பேசுகிறோமோ அவரோடு பேசி அவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? நான் இப்படி செய்ய போகிறேன் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது சூரியனை சந்திரனை தரித்து நிற்கும்படியாக சொல்லியிருக்கிறேன், அதற்கு எனக்கு உத்தரவு அருள வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி செய்தான் என்று சொன்னா, சூரியன் அஸ்தமித்து விட்டா அதற்கு பிறகு சண்டை போட முடியாது. அதனால முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து முறியடிக்க வேண்டும். அதனால அங்கே தரித்து நில் என்று கட்டளையிட்டான். அவன் கட்டளையிட்ட பிரகாரமே சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில அப்படியே நின்றதாம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இப்படிதான். இதுதான் பயங்கரங்கள், இதுதான் அற்புதங்கள், இதுதான் அடையாளங்கள். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் இப்பொழுது சில நிபந்தனைகளை நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த நிபந்தனைகளின்படி நடந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும். அவருக்காக வாழ வேண்டும். அவர் சொன்னபடி அந்த கற்பனைகள், கட்டளைகள், அந்த நியமங்கள், அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் செய்து கொண்டு பரிசுத்தமாய் ஒரு ஜெப ஜீவியத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பயங்கரங்களை செய்யக்கூடியவராக, அதி பயங்கர தேவனாக, அற்புதங்களின் தேவனாக, இந்த உலகத்தில் காணப்படுகிற மற்ற ஜாதிகளுக்குள்ளே செய்யப்படாத, கேள்விப்படாத அதிசயமான காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு செய்வார். வேதத்துல பாருங்க, மற்ற ஜாதிகள் பயந்து நடுங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் செய்த காரியங்களை, ஐயோ அந்த தேவர்கள் அந்த ஜனங்களுக்காக மகத்துவமான காரியங்களை செய்தார்கள் என்று நடுங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படி முழு உலகத்திலும் ஒரு சின்ன கூட்டமான ஜனங்களுக்காக தேவன் செய்ததை பார்த்து எல்லாரும் அதிசயப்பட்டார்கள். இன்றைக்கு கூட பாருங்க, இந்த முழு உலகத்திலும் ஒரு சின்ன தொகை தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் முழு உலகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டுதான் வருகிறார். எனவே நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நமக்கு கர்த்தர் பயங்கர தேவனாக, அற்புதங்களை செய்கிறவராக, இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய காரியங்களை, மற்ற ஜனங்களுக்கு இல்லாத சில காரியங்களை நமக்கு கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். நிச்சயமாக அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருப்பார். தொடர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்படியாக தேவன் நமக்கு கிருபை தரும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிபயங்கரமான காரியங்களை செய்கிறவர். இந்த உலகத்திலே இருக்கிற மற்ற ஜாதிகளுக்கு செய்யாத காரியங்களை நீர் எங்களுக்காக செய்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிற தேவனாக இருக்கிறபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர், இந்த செய்தியை கொடுத்தீர். இதை யாருக்கெல்லாம்
பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று நினைத்தீரோ அந்த இருதயங்களிலே கிரியை செய்யும். அவர்களுக்கு நீர் பயங்கரமான தேவனாயிரும் ஆண்டவரே. பயங்கரமான காரியங்களை செய்யும். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களை மேன்மைப்படுத்தும். மற்றவர்கள் இவர்களை பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்துக் கொள்ளட்டும். இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடும் ஆண்டவரே. அப்படியே செய்து உங்களுடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, எங்களுக்கு உண்மை அல்லாமல் யார் இருக்கிறார்கள்? நீர்தான் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும். நீர்தான் எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும். நீர்தான் எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும். எங்களோடு நீர் இருக்கிறீர். எங்களோடு நீர் இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனையோ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஏங்கி தவிக்கிறார்கள். தேவன் நம்மை மேன்மைப்படுத்த மாட்டாரா? நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? நமக்காக யுத்தம் செய்ய மாட்டாரா என்று. ஆனால் எதையெல்லாம் செய்தால் நீர் இதை செய்வீர் என்பதை அவர்கள் அறியவில்லை ஆண்டவர். அதனாலதான் இந்த செய்தி அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நீ நிச்சயமாய் பயங்கரமான காரியங்களை செய்வீர். அதைத்தான் இந்த செய்தி சொல்லுகிறது. கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்தும். உடைய வருகையில காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.